சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுமொறுன்னு கீரை வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். கீரை வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 மில்லி மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். கீரை வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கலர் பொன்னாங்கண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அதாவது சிவப்பு பொன்னாங்கண்ணி எடுத்துருக்கிறேங்க. இது இயற்கையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க. இந்த கீரை வடை நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. நீங்கள் முருங்கைக்கீரை இல்லை மணத்தக்காளி கீரையில் கூட செய்யலாங்க. இதே ப்ரொசீஜர் தான். இப்போ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு பிளேட்டில். இது கடைசியாக நம்ம வடை தட்டி போடுவோம் இல்லையா, அப்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடைக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, தண்ணி தேவையில்லைங்க. அடுத்ததாக இஞ்சி, வத்தல், இது நம்ம காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைக்கும் போது தண்ணி தேவை கிடையாது. ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி நம்ம ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலுமே நம்மளுக்கு உருண்டை பிடிச்சி வடை தட்டி போட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் மையாக இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் மாவு அரைச்சி முடிக்கும்போது 95% நல்லா அரைச்சிக்கோங்க. மிச்சம் கொஞ்சம் பருப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மாவில் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை அப்படியே சேர்க்காம 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் அந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற மிளகுத்தூளும் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற காரம் போதும் அப்படின்னா இதை நீங்கள் தவிர்த்துடலாம். அடுத்ததாக இந்த ரெசிபியோட ஹீரோ பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவுக்கு நம்ம கையில் 1.5 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு, முக்கியமாக இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மாவில் சேர்க்கும் போது கொஞ்சம் மாவு லூஸ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வடை தட்டி போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. கடைசியாக இது கூடவே நம்ம முதல்ல கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவில் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, காரம், இந்த கீரை இது எல்லாம் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேட்டரா வச்சோ அப்படி இல்லைன்னா நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. அதோட ஷேப் மாறாத அளவுக்கு அந்த கார்னர் சைட்ஸையும் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, பொரிக்கிறதுக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது போட்ட உடனே டக்குன்னு அது மேலே வருது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த மாவை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துருங்க. அதே மாதிரி ஒரே நேரத்தில் நெருக்கி நிறைய வடையும் போட வேண்டாம். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படும். நம்ம பாத்திரம் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வடை தட்டி போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வடை போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, நம்ம எண்ணெய் காய வைக்கும் போது மட்டும் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க.
வடை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உள்ளக்கையும் நல்லா வெந்து வரும், வெளியில் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸும் கிடைக்கும். இவ்வளோதாங்க, முறுமுறுன்னு நல்ல டேஸ்டியான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.